வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, சோலைமலை ஆண்டவருக்கு, சோலைமலை ஆண்டவருக்கு, சோலைமலை ஆண்டவருக்கு அன்பார்ந்த பக்தகோடி பெருமக்களே, இப்போது நம்முடைய ராஜகோபுரத்திலே திருப்புட நன்னீராட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த முதல் தேதி தொடங்கி யாகசாலை பூஜைகள் நடைபெற்று இன்றைக்கு இதோ இந்த இனிய காலை வேளையிலே மிக இதமான சூழலிலே முருகப்பெருமானுடைய திருவருளினாலே ராஜகோபுரத்திலும் அதே சமயத்திலே ஏக காலத்தில் நம்முடைய பிரதான கருவறைக்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய திருக்கோபுரத்திலேயும் திருப்புட நன்னீராட்டு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் திருப்புட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எரிசக்தி மற்றும் தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பழமுதிர்ச்சோலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருக்குடமுழுக்கு விழாவில் அமைச்சர் நிர்மல்குமார் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். அங்கு அரோகரா முழக்கமிட்டு அவர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது பற்றிய அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். முருகனின் 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சல்மான் இணைக்கிறார். வணக்கம் சல்மான், விவரங்கள். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் 6வது படை வீடாக இருக்கக்கூடிய மதுரை அழகர் கோவில் மலை மேல் இருக்கக்கூடிய சோலைமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மதுரை அழகர் உச்சிமலையில் உள்ளது. இந்த கோவிலின் குடமுழுக்கு விழா நடைபெற்று 12 ஆண்டுகள் கடந்த நிலையில்தான் இந்த ஆண்டு அந்த திரு கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. ஏற்கனவே கோவிலினுடைய திருப்பணிகள் முழுமையாக முடிவடைந்து இன்று காலை சரியாக அதிகாலை 5:45 மணி முதலாக 6:30 மணிக்குள் மிதுன லக்னத்தில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 1ஆம் தேதி முதலாக வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் மூலமாக யாகசாலை பூஜைகளானது தொடர்ந்து நடைபெற்றது. அதே போன்று விநாயகர் வழிபாடு முளைப்பாரியிடுதலுடன் முதல் கால யாக வேள்வியுடன் தொடங்கி யாகசாலை பூஜைகளானது தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இன்று காலை 4 மணிக்காக விநாயகர் வழிபாடுடன் தொடங்கி 6ஆம் கால யாக வேள்வி, மகா பூர்ணாகுதி, அதே போன்று மகா தீபாரணைகள் தொடர்ந்து நடைபெற்றன. இதன் தொடர்ந்தாக கலசங்கள் புறப்பாடு, மேலதாளங்கள் முழங்க குடை பரிவாரங்களுடன் நடைபெற்று முதலில் அருள்மிகு வள்ளி தேவசேனா உடனுடை சோலைமலை சுப்பிரமணிய சுவாமி ஆலய விமானம், அதனை அடுத்தாக ராஜகோபுரம் என 5 கலசங்களுக்கும் அந்த கும்பாபிஷேகம் நன்னீராட்டு விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்தாக தீபாரணைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து அருள்மிகு வள்ளி தேவசேன உடனுரை சோலைமலை சுப்பிரமணிய சுவாமி மூல ஆலயம் மற்றும் வித்தக விநாயகர், ஆதிவேல் பரிவார மூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்று உடன் மகா தீபாரணைகளும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்தாக புனித நீரானது பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது. அதை குறிப்பாக ட்ரோன்கள் மூலமாகவும் புனித நீரானது தெளிக்கப்பட்டது. இந்த விழாவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அரோகரான் என்ற பக்தி முழக்கத்தோடு விண்ணை பிளக்கும் வகையிலாக அந்த பக்தி முழக்கங்களை எழுப்பியவாறு சாமி தரிசனம் செய்தனர். இதில் சோலைமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலய கும்பாபிஷேக விழாவினை பார்ப்பதற்காக மதுரை மட்டுமல்லாமல் மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நத்தம், அதே போன்று கல்லந்திரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த, அதே போன்று தென் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவை பொறுத்தமட்டிலும் பக்தர்கள் எளிதாக இந்த விழாவை பார்ப்பதற்காக LED திரைகளும் அமைக்கப்பட்டிருந்தன. அதே போன்று மருத்துவ வசதிகள், வாகனங்களை நிறுத்துவதற்கான மலைப்பாதையின் நுழைவாயில் வாகன நிறுத்த வசதியும், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வசதிகளும் கூட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பகுதியிலுமே காவல்துறையினரை பொறுத்த மட்டிலும் 4 TSP 22 ஆய்வாளர்கள் என ஒட்டுமொத்தமாக 2500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டார்கள்.
தொடர்ந்து சிறப்பு பேருந்துகள் உள்ளிட்டவைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அறுபடை வீடுகளில் 6ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய சோலைமலை முருகன் கோவிலில் வெகு விமர்சையாக அந்த கும்பாபிஷேகமானது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏராளமான பக்தர்கள் அந்த மலைப்பாதையில் நடந்து சென்று சுவாமியை தரிசனம் செய்திருக்கிறார்கள். 12 ஆண்டுகளுக்கு பின்பாக நடைபெற்று வந்த இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் கண்டுகளித்து அவர்கள் தொடர்ந்து தற்போது வரைக்குமாக கும்பாபிஷேகம் முடிவடைந்த நிலையிலும் தொடர்ந்து அந்த கோவிலில் வரிசையாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளும் கூட பார்க்க முடிகிறது. சிகாமணி, பழமுதிர்ச்சோலை குடமுழுக்கு தொடர்பான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சல்மான். கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. காலையிலிருந்து நாங்கள் அனைத்து சட்டமன்ற எல்லாரும் வந்து பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் எங்கள் அடிப்படை வசதிகள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்து வந்து இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செஞ்சப்பட்டிருக்கான்னு பார்வையிட்டு இருந்தோம். நேற்றும் எல்லாரும் வந்து கேட்டறிஞ்சோம். ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக இருக்குது. ஆயிரக்கணக்கான வந்திருக்காங்க. பார்க்கிங்கும் நல்லா ஏற்பாடு செய்யப்பட்டு அடிப்படை வசதிகள் எல்லாமே கண்டிப்பாக அடுத்தடுத்து பல மீனாட்சி கோயில் கும்பாபிஷேகம் இருக்குது. அதற்கான ஏற்பாடுகளும் வந்து நடைபெற்று வருது. கண்டிப்பாக திட்டமிட்டபடி நடைபெறும். அது எந்த டிலே இருக்காது. செப்டம்பர் 17 திட்டமிட்டபடி எந்த டிலே இல்லாமல் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெறும்.